இந்த கடலுக்குள்ள சாத்தான் இருக்கிறதுனால இந்த ஊர் மக்கள் யாருமே இந்த கடலுக்குள்ள போறது கிடையாது. ஆனா அதெல்லாம் மீறி இந்த படத்தோட ஹீரோ நான் போயிட்டு அதெல்லாம் வந்து பொய் கதைன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்னா அவனோட நண்பர்களை கூட்டிட்டு கடலுக்குள்ள போறான். ஆனா அப்படி கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் அவங்க ஊர் மக்கள் சொன்ன எல்லாமே உண்மை அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. ஏன்னா அந்த இடத்துல பல அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கடல்ல இறந்து போனவங்களோட டெட் பாடிஸ் எல்லாமே அந்த இடத்துல வேற இருக்கு. கப்பலை சுத்தி நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்தாலும் இவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. இதுல இருந்து நம்ம ஹீரோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற ஒருத்தரை கொண்டு இந்த கடலுக்குள்ள புதைச்சிருக்காங்க. அவரோட பேத்தி தான் இந்த ஹீரோயின். அவ இந்த படகுல இருக்கிற வரைக்கும் நம்ம உயிருக்கு எதுவும் ஆகாது. அவரோட சவப்பெட்டியை நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன்னு ஹீரோ தண்ணிக்குள்ள குதிக்கிறான். இந்த நேரத்துல இந்த கப்பல்ல எல்லா பேய்களும் வந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்பதான் உண்மையில என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இந்த கடலுக்கடையில நிறைய தங்கம் இருக்கும். ஆனா அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க சாவாங்க. அதுதான் இந்த கடலோட சாபம். தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட தாத்தா அங்க இருக்கிற ஆட்களை வச்சு அந்த தங்கத்தை எடுக்க வச்சாரு. ஆனா இந்த பழியெல்லாம் வேற ஒருத்தர் மேல போட்டு கொண்டுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவர் கூட வேலை பார்த்த இன்னொரு பையனும் இவனை போட்டு தள்ளி அதே சவப்பட்டியில வச்சு அந்த கடலுக்குள்ள இறக்குறாங்க. இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவரோட தாத்தா ஹீரோவோட தாத்தா வந்துட்டு இந்த கடலுக்குள்ள இதுக்காக தான் நான் இத்தனை நாள யாரையும் வந்து விடாம இருந்தேன். இதுக்கப்புறம் நீ வந்துட்ட, நீ போய் அந்த தங்கத்தை எடுக்க வேணாம், உன் நண்பர்களை அனுப்பி அந்த தங்கத்தை எடுக்கவை, அப்புறம் நீ தான் இந்த கடலுக்கே ராஜா அப்படின்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம இவன் அந்த சவப்பட்டியை எடுத்துட்டு வந்துட்டு வேற ஒரு ஐலாண்ட்ல வச்சு புதைச்சிடுறான். இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சந்தோஷமா அந்த இடத்துல மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2025ல ரிலீஸ் ஆன கிங்ஸ்டன் அப்படிங்கிற பிலிம்.